ஈரோட்ல இருந்து எத்தோப்பியா வந்து இங்க நாங்க மோடிஜியை நேர்ல பார்த்து ஃப்ளவர்ஸ் கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலா மோடி ரொம்ப சாஃப்டா இருந்தாரு. ஷெரட்டன் அட்ரஸ் அப்படின்ற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் நாங்க மோடியை வெல்கம் பண்ண போயிருந்தோம். போன உடனே என்ரோல்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ளூ டேக் கொடுத்து கையில இந்தியன் பிளாக்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ரியா அந்த இந்தியன் பிளாக் வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்தா. நிறைய இந்தியன் பீப்புள், அதர் ஸ்டேட் பீப்புள்லாம் நிறைய பேர் அங்க இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடியே தமிழ் பீப்புள்லாம் வந்து பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இங்க மொபைல் போன்ஸ், பர்சனல் பேக் இந்த மாதிரி எதுவுமே உள்ள அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் பேபி ஃபுட்ஸ் கூட. ஸோ அதெல்லாம் கொண்டே பார்க்கிங்ல வச்சுட்டு வந்துட்டோம். பெரியவங்களுக்கு வந்து டீ, காஃபி, வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் மில்க் இருக்கான்னு செக் பண்ணேன். பட் மில்க் இல்ல. டீ பெருசா ஃபிளேவர்ஃபுல்லாலாம் இல்ல. ரொம்ப சட்டிலா தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா குக்கீஸ் வந்து இங்க இருக்க கிட்ஸுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அந்த குக்கியை வந்துட்டு டீல டிப் பண்ணி லைட்டா கொடுத்து ரியாக்கு கொஞ்சம் ஸ்டொமக் ஃபில் பண்ணி விட்டுட்டேன். மோடி வராருன்னு சொன்னதுல இருந்தே நாங்கெல்லாம் செம்ம எக்ஸைட்மெண்ட் தான். எத்தோப்பியால எங்க பார்த்தாலுமே இந்தியன் பிளாக் தான். சோ ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி எத்தோப்பியாவை பத்தின விஷயம் தெரிஞ்சுக்க கண்டிப்பா என் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.